பேப்பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஃப் இதை எழுதினவங்க ருட்யார்ட் கிப்ளிங். இதை 1910 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த போயம் ருட்யார்ட் கிப்ளிங் யாருக்காக எழுதியிருக்காரு அப்படின்னா, அவரோட சன்னுக்காக. இது வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷ்னலாகவும் மோட்டிவேட் பண்ணுற விதமாகவும் இந்த போயம் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவன் பையன் வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக வளரணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து அவனை மோட்டிவேட் பண்ணுற விதமாக இந்த போயமை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. இதில் மொத்தம் 4 ஸ்டான்ஸாக இருக்குது, 8 ரைமிங் லைன்ஸ் இருக்குது. இதில் ஐயாம்பிக் பென்டாமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னா, ஏபி ஏபி சிடி சிடி, இதுதான் இதோட ரைமிங் ஸ்கீம். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சொசைட்டியில் வந்து எப்போவுமே நம்மளை எதுக்காகவாது ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம தப்பே பண்ணல அப்படின்னாலுமே அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி நம்மளை ப்ளேம் பண்ணும்போது அது எல்லாமே நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நம்ம அதை எடுத்துக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் சம்டைம்ஸ் கண்டிப்பாக அது நம்ம மைண்டில் ஏறிடும். நம்ம அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்போம். அப்படி அது நம்ம மைண்டில் இருக்கும்போது நம்ம அதை நினச்சி கோவப்படக்கூடாது. நம்மளோட டெம்பர், நம்மளோட ஆங்கரை வந்து நம்ம லூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அதை நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்க எதுக்காக ப்ளேம் பண்ணாங்களோ அந்த தப்பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்றைக்கும் ஆங்கரை லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, எல்லாருக்குமே நம்ம மேலே ஒரு டவுட் இருக்கும். அது வந்து இவங்க வின் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு இருக்கலாம், இல்லை இவங்க இவ்வளோ நல்லவங்களா, இவங்க இப்படிப்பட்டவங்களா அப்படின்ட்டு அவங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும் நம்ம மேலே. ஆனால் நம்மளை நம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மேலே நமக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் மற்றவங்க நம்மளை நம்புவாங்க. ஸோ நம்மளை ரொம்ப நம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, மற்றவங்க நம்மளுக்கு எதிராக குவெஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு நம்ம மேலே டவுட் இருந்தாலும் அதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? அதனால் அதுக்கும் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பேஷன்ஸ் இருந்தால் தான் அது எவ்வளோ தூரம் போனாலும் அது வரைக்கும் பொறுமையாக இருந்து அந்த சக்ஸஸை அச்சீவ் பண்ண முடியும். அதனால் அந்த சக்ஸஸை நம்ம அடையிற வரைக்கும் டயர்ட் ஆகாமல் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, யார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம சக்சீட் ஆகும். ஸோ அந்த சக்ஸஸை அடையிற வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்க எல்லாருமே நம்மளை கண்டினியூஸாக மிஸ்லீட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சின்ன பையன் அப்படின்றப்போ அவங்கள வந்து யார் வேணால் கைட் பண்ணலாம். ஆனால் அவங்களோட கைடன்ஸ் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா அவனோட லைஃபே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவனை யாரும் மிஸ்லீட் பண்ணிடக்கூடாது, நீ என்றைக்கும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உன்னை யாரும் மிஸ்லீட் பண்ணுறதுக்கோ உன்னை தப்பாக கைட் பண்ணுறதுக்கோ நீ அலோவ் பண்ணக்கூடாது. இன்னொரு பக்கம் நீ பொய் சொல்லக்கூடாது, ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போது பீப்புள் வந்து உன்னை ஹேட் பண்ணலாம், அவங்களுக்கு உன்னை பிடிக்காம போகலாம், உன்னை ஹர்ட் பண்ணலாம். ஆனால் நீ ரிட்டனுக்கு அவங்க மேலே லவ் மட்டும்தான் கொடுக்கணும். அவங்க எவ்வளோ தான் உன்னை வெறுத்தாலும் நீ லவ்வை தான் உங்களுக்கு ரிட்டன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொயட் அவரோட சன்னுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஸ்டெப்பெல்லாம் நீ ஃபாலோ பண்ண அப்படின்னா லைஃப்பில் நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் சுப்பீரியராகவும் இருப்ப. எல்லாரோட கம்பேர் பண்ணும்போது உன்னோட க்ரோத் வந்து ஒரு ஸ்டெப் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கணும், ஒரு டிசைர் இருக்கணும். நான் இப்படி ஆகணும், என்னோடய ஃப்யூச்சர் இப்படி இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கணும். ஆனால் அந்த ட்ரீம் வந்து அவங்களோட லைஃபே ரூல் பண்ணுறதுக்கு இவங்க அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா லைஃப்பில் மற்ற நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம், மற்ற நிறைய ஹாப்பினஸ் வரலாம். அது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணாமல் இந்த ட்ரீமை நோக்கியே நம்ம ஓடிட்டுருக்கக்கூடாது. ஸோ இந்த ட்ரீம் வந்து நம்மளோட லைஃப்பை எடுத்துக்காமலும் நம்மளோட லைஃப்பை அது ரூல் பண்ணாமலும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சக்ஸஸை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நிறைய எஃபர்ட் போடணும். எப்போ பார்த்தாலும் நம்ம டே ட்ரீமிங்லேயே இருந்தோம்னா, கனவு மட்டும் கண்டுகிட்டே இருந்தோம், அதுக்கான எந்த வேலையுமே செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சர் நல்லாவே இருக்காது. நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், நம்ம நினச்ச மாதிரி இருக்கணும்னா அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போது நம்மளுக்கு ஒரு வெற்றி வருதுனாலோ இல்லைன்னா நம்ம ஃபெயிலியரை பார்க்குறோன்னாலும் ரெண்டையும் ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஸோ விக்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, ரெண்டையுமே நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஹியூஜ் ஹாப்பினஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஃபெயிலியரை சந்தித்தோம் அப்படின்னா அது ரொம்பவே நம்மளை ஒரு டார்க்னஸ்குள்ளே கொண்டு போயிடும். ஸோ ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் எமோஷன் அப்படின்றதுனால அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போயிடாமல் எந்த எமோஷன் வந்தாலும் அதில் நியூட்ரலாக இருந்து அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த உலகத்தில் வந்து நிறைய ஏமாத்துறவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி ஏமாத்துகிற பீப்புள் எல்லார் மத்தியிலையும் நீ ஒரு கட்ஸோட அவங்கள ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் ஒரு சின்ன பையனுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த பையன் இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து ரொம்ப டேமேஜான ஒரு டூல் கூட உன்கிட்ட இருக்கலாம், யூஸ்லெஸ்ஸான ஒரு டூல், நீயே யூஸ்லெஸ் அப்படின்னு கூட எல்லாரும் சொல்லலாம். ஆனால் அப்படி இருக்கிற நீ எவ்வளோ உடஞ்சி போன பில்டிங்கையும் திருப்பி கட்டுற மாதிரி ஒரு பவர் உன்கிட்ட இருக்கிறதுக்கு நீ ஒன்றை ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ட்ரைனிங், நம்மளோட வில் பவர் தான் நம்ம எப்படிப்பட்டவங்களாக மாற போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போது நம்ம ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு பயமுமே இருக்கக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணும்போதே தைரியமாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் நம்ம வின் பண்ணவும் செய்யலாம், இல்லை ஃபெயிலியர்ஸும் வரலாம். ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும், ரொம்ப தைரியமாக அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ ஒரு வேளை நம்ம அதில் தோத்துட்டோம் அப்படின்னா அதை போய் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறது, நான் இப்படி தோத்துட்டேன்னு சொல்லி அதை நினச்சி ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. அவங்க யாருமே உங்களை கன்சிடர் பண்ண போகிறதில்ல. அதனால் நீங்களே தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள், எப்படி மறுபடியும் அதே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி யோசிங்க. கீப் ஆன் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம தோற்று போனாலுமே நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணும்போது நம்மளோட ஹார்ட், நம்மளோட மைண்ட், பிரேவரி அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் லாஸ்ட் டைம் நம்ம இல்லாமல் ஒர்க் பண்ணோமோ அது எல்லாமே செகண்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப உடஞ்சி போய் இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கும் போது கூட நம்மளுக்குள்ளே இருந்து நம்மளோட சோல் வந்து நம்மளை ஹோல்ட் பண்ணி வைக்குமா, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போகிறதுக்கு அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ரொம்ப புவரான ஒரு கண்டிஷனில் இருக்கிறீங்க, பாவர்ட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பாவர்ட்டியில் அப்படியே ஆர்டினரி பீப்புளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை வெல்த்தி பர்சனாக ஆயிட்டாலுமே அந்த ஆர்டினரி பர்சன் அப்படின்ற இடத்துல இருந்து நீங்கள் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. ஏன்னா பணம் வந்துச்சு அப்படின்ற உடனே நம்மளோட ஈகோவாக இருக்கட்டும், இல்லை அந்த ப்ரைடாக இருக்கட்டும், இந்த ஹெட் வெயிட் எல்லாமே சேர்ந்து வந்துச்சுன்னா அதுவே நம்மளை ஃபெயிலியருக்கு சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சக்ஸஸை நம்ம அச்சீவ் பண்ணாலும், நம்ம ஒரு ரிச் பர்சனாக, வெல்த்தி பர்சனாக மாறினாலுமே நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அவேராக இருக்கணும். இப்போ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களே நம்மளை ஹர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அவங்க ஹர்ட் பண்ணதுனால அந்த டிசப்பாயின்மெண்ட்னால நம்மளோட ஃப்யூச்சரே தலைகீழாக மாறலாம். அதனால யாரையும் அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி ரொம்ப டீப்பான ரிலேஷன்ஷிப்பில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இந்த லைஃப் வந்து எல்லாருக்குமே ரொம்ப லிமிட்டடான ஷார்ட் பீரியட் தான். நம்மளுக்கு என்னமோ நம்ம 50 வருஷம் 60 வருஷம் வாழ்கிற மாதிரி தோணினாலுமே அது ஒரு கம்மியான லிமிட்டடான பீரியட் தான். அதுக்கு மேலே நம்மளால் வாழ முடியாது. ஸோ இந்த லிமிட்டடான டைமை நீ புரிஞ்சுக்கணும், அதை யூஸ்ஃபுல்லாக நீ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சக்ஸஸுக்கு லீட் பண்ணிட்டு போகிற அந்த ஆஸ்பெக்டெல்லாம் நீ ஃபாலோ பண்ணனா தான் உன்னால் சக்ஸஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக முடிக்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த என்டையர் போமில் அவர் கொடுத்துருந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அவரோட சன் வந்து ஒரு நல்ல ஜென்யூன் ஹியூமன் பீயிங்காக இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த போயமும் முடிக்கிறாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.